ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. டிஎன்ஓயு நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஜான் 2025 டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணியிருப்பீங்களே, அதுக்கான எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் சொல்லி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்க தான் செய்யும். பட் இந்த ரிசல்ட்டு பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மந்த், இது ஜூன் மந்த்து, இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 5, இந்த மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி ஜான் பிப்ரவரி இந்த இயரில் வந்து எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருக்கணும். பட்டு கொஞ்சம் லைட்டாக டிலே ஆனதுனால, புக்ஸ் ரிசீவ் பண்ணுறது டிலே ஆனதுனால பார்த்தீங்கன்னா அந்த ரீசனால் கொஞ்சம் லைட்டாக மார்ச், ஏப்ரல் அந்த டூரேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி முடித்தாங்க. அதனால தான் கொஞ்சம் ரிசல்ட்டுமே உங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப டிலே ஆகலை, கொஞ்சம் லைட்டாக தான் டிலே ஆகுது. இந்த ஜூன் மந்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்றத வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுடைய அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி உங்கள் ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீரெஜிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலி இது கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கொடுத்து. பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த வெப் போர்ட்டல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த டேர்ம் அண்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இந்த ரீரெஜிஸ்ட்ரேஷன் வெப் போர்ட்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவும் முடியாது. ஆக்சுவலி CY 2024, CY 2023 இந்த பேஜ், அப்புறம் ஓல்டு பேஜ், இவங்களுக்கான வெப் போர்ட்டல் அப்படின்றது ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரீரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அப்படிக்காக எந்த இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். செகண்ட் இயர் அண்டு தேர்ட் இயர் ஃபீஸ் பேமெண்ட்டு தான், அதுதான் ரீரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, மோஸ்ட்லி பண்ணியிருப்பீங்க. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களோட சேர்ந்து நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் போட்டிருப்பாங்க, ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணுங்கள். அவங்க ஒருவேளை தெரிஞ்சிருந்தும் மறந்துருக்கலாம் இந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்காக. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தரக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அதனால தான் அகைன் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ரீரெஜிஸ்ட்ரேஷன் வெப் போர்ட்டல் அப்படின்றது இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ வர பண்ணாதவங்க நீங்கள் ஆன்லைன் மோடு மூலமாக நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டிஎன்ஓயு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரும்போது நான் வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஏன்னா இப்போ கால் பண்ணிலாம் கேட்குறீங்க, பட் எந்த ஒரு அப்டேட்டும் டிஎன்ஓயு பற்றி தர மாட்டேறீங்க. முந்தி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தால் நம்ம வந்து கன்வே பண்ணலாம். அப்டேட்டே இல்லாத போது சும்மா பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லாத போது எப்படி வந்து வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது? அதனால தான் ஏதாவது அப்டேட் வந்தால் கன்வே பண்ணுவேன். அப்புறம் உங்களால் டவுட்டு ஏதாவது இருக்குது அந்த அப்டேட்ஸில் அப்படின்னா அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறதுக்காக நான் வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ ரீசெண்ட் டேஸில் எந்த ஒரு அப்டேட்டுமே வரலை நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். அதனால தான் நம்ம எந்த ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்முடைய வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நான் எதுவுமே கன்வே பண்ணலை. ஓகேங்களா? தேங்க்யூ.